ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியலுக்கான நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ப்ரோமோ பார்க்கலாமாங்க. இங்கே அப்பத்தாவுமே பார்த்தீங்கன்னா அங்கே செத்த மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே கருப்புமே பார்த்தீங்கன்னா அதுக்கு உடந்தையா அப்பத்தா என்னென்ன சொல்கிறாங்களோ அதுவே கேட்டு இங்கே கருப்புமே பார்த்தீங்கன்னா அவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ அதை ஒன்று விடாமல் கேட்டு அதை கண்ணாடியிலேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா கருப்பு பார்த்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே தமிழ்ச்செல்வி வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தாவுமே கேட்க உடனே பார்த்தீங்கன்னா தமிழ்ச்செல்விக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு, தமிழ்ச்செல்வி வந்துக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கருப்புமே பார்த்தீங்கன்னா அப்பத்தா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே ராஜாங்கம் ஆள்றத தான் என்னால் பார்க்கவே முடியல. ஆனால் ராஜாங்கம் இவ்வளோ அழுவான்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் என் பசங்க என் மேலே எவ்வளோ பெரிய அன்பு வச்சுருந்தா நான் சொன்னதை ஒன்று ஒன்றா நிறைவேற்றுவாங்க. ஆனால் நான் இப்போ செத்துருந்தா கூட இந்த ஆசை நிறைவேறிட்டுருக்கோம். இப்போ செத்ததுனால இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நான் உயிரோடு இருக்குன்னு தெரிஞ்சுன்னா அவங்க மனசெல்லாம் எவ்வளோ கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனசுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அப்பத்தாவுமே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஈஸ்வரியுமே தாமரையுமே அங்கே ஒரு சைடு ரொம்பவே அழுந்து இருந்தாலுமே இங்கே ஈஸ்வரியும் சித்ராவுமே பார்த்தீங்கன்னா அங்கே அழாமல் குத்துக்கல்லாட்டம் உக்காந்துட்டு இருக்கிறத இங்கே அப்பத்தாவுமே பார்த்தீங்கன்னா நோட் பண்ணுறாங்க. நோட் பண்ணிவிட்டு இவங்க கல் நெஞ்சுக்காரிங்க, என்ன நான் செத்துட்டு இங்கே ஒரு பொணமாக உக்காந்துட்ருக்கேன், அவங்க ஒரு மனசாட்சி இல்லாமல் கல்லாட்டம் உக்காந்துட்டு இருக்காங்க பாருங்கள், இவங்கள வீட்டை விட்டு வெளியேறம் தொழுது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தாவுமே பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே ராஜாங்கமே பார்த்தீங்கன்னா அவங்க கட்சி ஆளுங்க எல்லாம் வந்துருக்கிறதுனால எல்லாருமே பார்த்தீங்கன்னா சமாதானம் சொல்லிட்டு போகிறாங்க. அப்பயுமே பார்த்தீங்கன்னா இது மாதிரி நடக்குதுன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கமே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா சொல்லி அழுந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு சைடு சேதுமே பார்த்தீங்கன்னா மனசொடைஞ்சி அங்கே உட்காந்துட்டு செவுத்தை இடிச்சிட்டு அழுந்துட்டு இருக்காங்க. இங்கே கருப்புமே பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரிய வந்துச்சுன்னா அப்போ தான் இருக்குது அப்பத்தா பெரிய பிரச்சனையே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கருப்பு பார்த்தீங்கன்னா அப்பத்தா காதில் சொல்லுவோம், அடே கருப்பு அப்புறம் பார்த்துக்கலாம்டா பிரச்சனை, இவங்க சேதும் தமிழ்ச்செல்வியும் 2 பேரும் சேர்ந்து வளர்ந்தா நம்மளுக்கு அதுவே போதும். ஏன்னா நம்ம இது மாதிரி ட்ராமா பண்ணுறதே அவங்க 2 பேரும் சேரத்துக்கு தான்டா, நம்ம ஒரு நல்ல காரியத்துக்கு பண்ணுறது இது மாதிரி தப்பு பண்ணுறதெல்லாம் அதெல்லாம் தப்பு இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கருப்புக்கிட்ட அப்பத்தாவுமே சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே அப்பத்தாவுமே பார்த்தீங்கன்னா முழிக்கிறத இங்கே ஈஸ்வரியும் சித்ராவுமே பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிடுறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா அப்பத்தா உயிரோடு இருக்கிறாங்களா, இவங்க உயிரோடு வந்தாங்கன்னா நம்ம இந்த வீட்டுக்குள்ளேயே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே அப்பத்தா என்கிட்ட ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா மாம்பழம் ஜூஸு என் கையால் குடிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாங்க. ஆனால் அதை இப்போ நான் அவங்களுக்கு செஞ்சுன்னு வர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே ஈஸ்வரியுமே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராமா பண்ணி அங்கே எப்படியாவது இந்த அவங்க செத்த மாதிரி நடிக்கிறாங்களோ என்னவோ, ஆனால் கண் முழிக்கிறத நான் பார்த்துட்டேன். அவங்க இதே மாதிரி செத்துட்டா நம்மளுக்கு இந்த வீட்டுக்குள்ளே வரத்துக்கு சுலபமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜூஸையும் வாங்கிட்டு வந்து சும்மா வாயில் ஊற்றுறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா இந்த கருப்புமே பார்த்தீங்கன்னா அப்போத்தா எனக்கு கொஞ்சம் சந்தேகமாகவே இருக்குது, அந்த ஜூஸை ஒரு சொட்டு கூட உள்ளே குடிக்காத, ஏன்னா எதனா கலந்துட்டு வந்து கூட கொடுத்துட்ருப்பாங்க. ஏன்னா அவங்க நீ கண் முழிச்சதை அவங்க பார்த்துட்டாங்க போல், உன்னை ஒரே அடியாக தீர்த்து கட்டலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க அப்போத்தா, நீ கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோ அப்போத்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கருப்புமே சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே தமிழ்ச்செல்வியும் வந்துடுறாங்க. தமிழ்ச்செல்வியை அப்பத்தாவை பார்த்ததும் பயங்கரமாக அழுதுட்டுருக்காங்க. அப்பத்தா என்னை விட்டு போயிட்டீங்களே அப்பத்தா, என்கிட்ட காத்தால தான் நீங்கள் பேசுனீங்க, அதுக்குள்ளே இது மாதிரி ஆயிடணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடவுளுக்கு கூட கண் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ்ச்செல்வி ரொம்ப பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நடக்குன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.